ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் ரொம்ப நெருங்கிடுச்சு. இந்த டைமில் ஒவ்வொரு கட்சிகளும் ரொம்ப பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது என்டிஏ கூட்டணி விசஸ் திமுக கூட்டணி அப்படின்ற ஒரு தேர்தல் பிரச்சாரங்கள் போயிட்டு இருந்தாலும் திமுகவை பொறுத்த வரைக்கும் இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் அப்படின்ற ஒரு முன்னெடுப்புகளை அவங்க நடத்தி பிரச்சாரங்களை மேற்கொள்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் சுவாரஸ்யமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவின் மொத்த படைபலத்தையும் தமிழ்நாட்டில் இறக்கியிருக்கிறாங்க. பல மாநிலத்தின் பாஜகவின் முதலமைச்சர்கள் இங்கே படையெடுத்திருக்கிறாங்க. மேல்மட்ட நிர்வாகிகள், அமைச்சர்கள் எல்லாருமே பாஜகவுக்கு ஆதரவாகவும் அதிமுகவுக்கு ஆதரவாகவும் இங்கே களம் இருக்கிறத பார்த்துருக்கோம். குறிப்பாக நேற்றைய தினத்தில் தேவேந்திர பட்னாவிஸ் மகாராஷ்டிராவின் மாநில முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, இங்கே மதுரையில் ராமசீனிவாசன் அவர்களுக்காக பிரச்சாரங்களை மேற்கொள்றாருங்க. இதுல உன்னிப்பா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர், மதுரை இந்த இரண்டு மாவட்டத்துக்கும் மெட்ரோ திட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு மூலமா ஒன்றிய அரசுக்கு கோரி வைக்கப்பட்டது. ஆனா அந்த கோரிக்கையை நிராகரிச்சுட்டாங்க மத்திய கவர்மெண்ட் அப்படின்றது தான் இங்க பார்க்கணும். இதுல பல விஷயங்கள் டெக்னிக்கல் எரர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசு கோரிக்கைகளை நிராகரிச்சதாக சொன்னாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சு அந்த மாடுலேஷன்லாம் பண்ணி இவங்க கோரிக்கை வைத்திருப்பாங்க, அதெல்லாம் டெக்னிக்கல் எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த திட்டத்தை இந்த செயல்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பாஜக அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு முயலவே இல்லை. ஆனால் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு சென்னையில் ஒரு மெட்ரோ கட்டமைப்புகளை எந்த அளவுக்கு உருவாக்கி இருக்குதோ அதே கட்டமைப்பை கோயம்புத்தூர் மாவட்டத்திலையும் மதுரை மாவட்டத்திலையும் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ரொம்ப துரிதப்படுத்தினாங்க. ஆனால் அந்த திட்டத்தை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் வந்துருச்சு. இப்போ தேவேந்திர பட்னாவிஸ் சொன்ன விஷயம் தான் ரொம்ப ஹைலைட்டாகவே இருக்கு. என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ராமசீனிவாசன் அவர்களை நீங்க எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்தா இவரை கொண்டு போயிட்டு நாங்க என்ன பண்ணுவோம், பிரதமர் மோடி கிட்ட நிப்பாட்டுவோம். இவர் என்ன பண்ணுவாரு, மதுரைக்கு தேவையான மெட்ரோ திட்டமா இருக்கட்டும் பல திட்டங்களை மோடி கிட்ட பேசி இங்க செயல்படுத்துவாரு. ஸோ அதனால நீங்க ராமசீனிவாசனை நீங்க தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, வாக்கு கேட்கிறாரு. ஒரு மாநில முதலமைச்சர் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தார்மீக பொறுப்பேற்றிருக்கிறாரு. விருப்பு வெறுப்பெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இங்க எதிர்கட்சி ஆளும் மாநிலத்துல ஒரு மிரட்டும் துணி, அதாவது பிளாக்மெயில் பண்ற அளவுக்கு இவர் செயல்படுறாரு அப்படின்னா பாஜக எந்த அளவுக்கு முயற்சிக்கிறாங்க அப்படின்னு தான் நம்முடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சுட்டி காட்டுறத இங்க நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மாநில முதலமைச்சருங்க, அவரும் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டவர் தான் இருக்கிறாரு. வெறுப்பு விருப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுடைய நலனுக்காக அந்த மாநில மக்களுக்காக அவர் என்ன பண்ணணும், அவர் செயல்படணும். ஆனா எதிர்கட்சி ஆளும் மாநிலங்கள்ல இப்படியான ஒரு விஷயத்த சொல்றாரு. நீங்க என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா, என்ன மிரட்டி பாக்குறீங்களா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான். அதாவது நீங்க இது செஞ்சாதான் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்ற விதம் இருக்குல்ல. தர்மேந்திர பிரதான் அவர் என்ன சொன்னார்னா, நீங்க சமக்ஷா திட்டத்தை நீங்க ஏத்துக்கங்க, இந்தி மும்மொழி கொள்கையை ஏத்துக்கங்க, இந்திய நீங்க ஏத்துக்கங்க, அப்பதான் உங்களுக்கு கல்வி நிதி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால்ல இருக்கிறாங்க, இது வரைக்கும் கொடுக்காம. ஆனா இருந்தாலும் இங்க இருக்கிற மாணவர்கள் கல்வி அறிவை பெற்று அவங்களுக்கு சொத்து பத்து இருக்குதோ இல்லைப்பா, கல்வி அறிவு இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு கல்விக்காக நிதியை ஒதுக்கி இங்க கல்வியின் கட்டமைப்புகளை உயர்த்தி காட்டணும் அப்படின்றத தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க திமுக அரசு. சோ தர்மேந்திர பிரதானை தொடர்ந்து இப்போ மகாராஷ்டிராவில் பாஜக மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸும் இந்த மாதிரி ஒரு பிளாக்மெயில் பண்றாங்க. இவரை நீங்க சூஸ் பண்ணாதான் உங்களுக்கு மதுரைக்கு கிடைக்கணும், அப்ப மதுரை மாவட்டத்துல ராமசீனிவாசனை சூஸ் பண்ணலன்னா எதுவுமே கிடைக்காதா, ஒன்றிய அரசு எதுவுமே கொடுக்க மாட்டீங்களா, ஓரவஞ்சனை தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த காலத்துல வரைக்கும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு ஓரவஞ்சனை கொடுக்கணுமோ, எந்த அளவுக்கு அவங்க அவாய்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு தான் ஓரவஞ்சனை செஞ்சிருக்காங்க, அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பொருளாதார அளவுல கூட டபுள் டிஜிட்ல இருக்கு தமிழ்நாடு தான். ஒட்டுமொத்த மாநிலங்களே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு மாநிலம் தான் பொருளாதார விகிதத்துல 2 டபுள் டிஜிட்ல இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு உயர்த்தி காட்டுறாங்க. நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு விஷயம் தெரியலையா, தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டுக்கங்க, அவங்க கிட்ட கேட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, பேசுங்க. ஸோ இந்த மாதிரி தான் பாஜக தொடர்ந்து நீங்க பிரச்சாரம் செய்யுங்க, உங்க கட்சி
வேட்பாளர்களை ஆதரிச்சு பிரச்சாரம் செய்யுங்க. நீங்க என்ன சொல்லுங்க, இங்க இருக்கிற அரசு இந்த திட்டத்தெல்லாம் செயல்படுத்தல, இந்த மாதிரி திட்டத்தெல்லாம் செயல்படுத்திருந்தா இந்த மாவட்டமோ இந்த தொகுதி இன்னும் மேம்பட்டிருக்கும். ஸோ அரசு நலத்திட்டங்கள் இந்த தொகுதிக்கு கிடைக்கல, இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகளை நீங்க ஆளும் தரப்பு மேல வைத்து நீங்க பிரச்சாரம் செய்யலாம். இது இப்படிதான் செய்வாங்க, எல்லாருமே இதான் செய்யறாங்க. ஆனா இப்படி செஞ்சிருக்கலாம். ஆனா இப்படி செய்ய மாட்டேன், நீங்க தேர்ந்தெடுங்க, அப்பதான் உங்களுக்கு மதுரைக்கு வந்து நாங்க என்ன பண்ணுவோம், மெட்ரோ கொடுப்போம் அப்படின்னா இது எந்த விதத்துல ஒரு நியாயம்? ஒன்றிய அரசு அப்படின்னும் பொழுது பல மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கிற அந்த இடத்துலதான் ஒன்றிய அரசு இருக்கு. நீங்க பாஜகவை சார்ந்தவங்களை எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்தாதான் இதை நான் செய்வேனா, பிளாக்மெயில் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆக மொத்த பாஜக வின் பண்றதுக்கு எந்த லெவல் வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாமா அப்படின்னு இருக்கு. முதல்ல மகாராஷ்டிராவில் இதே தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் இந்தி மொழியை ஏத்துக்கிட்டாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கணும். ஸோ பாஜக செயல்படுற திட்டங்களை நீங்க அங்க செயல்படுத்தலாம், ஒரு சில திட்டங்களை அங்க செயல்படுத்த முடியாது. அப்போ ஒன்றிய அரசு கிட்ட, அதாவது பாஜக ஆளும் மாநிலங்கள் அப்படின்னாலே வாரி இறைக்கிறாங்க காசுகளை. ஆனா பாஜக ஆளாத மாநிலங்கள்ல இவங்க ஓர வஞ்சனை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இதே தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பாஜக அரசு எந்த அளவுக்கு நிதி கொடுக்கல, எந்த அளவுக்கு வந்து பேரிடர் நிதி கொடுக்கல, எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஓரவஞ்சனை செய்யறாங்க, எந்த அளவுக்கு நம்மளுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரும். ஸோ இப்படியா இருக்கும் பொழுது இங்க நீங்க ஜெயிக்க வைங்க, நாங்க இதெல்லாம் செய்யறோம்னா அப்ப ஜெயிக்க வைக்கலன்னு இதை செய்ய மாட்டீங்களா? கேள்விக்குறி வரல. எல்லாருக்கும் அந்த கேள்வி தாங்க. இதை செய்யுங்க, நான் உங்களுக்கு காசு தரேன், அப்ப செய்யலன்னா காசு தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. நீங்க ராம சீனிவாசனை அந்த இடத்துல நீங்க வந்து நீங்க ஜெயிக்க வைக்கலன்னா உங்களுக்கு மெட்ரோ திட்டம் வராது, உங்களுக்கு எந்த திட்டமும் வராது அப்படின்னு ஒரு மாநில முதலமைச்சர் சொல்றாரு. நீங்க சத்திய பிரமாணம் பண்ணிருக்கீங்க, அரசியலமைப்பு சட்டத்துக்கு மேல கையை வச்சு நீங்க சத்திய பிரமாணம் பண்ணிருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இப்படி பேசலாமா, ஒரு மாநிலத்துல வந்து இப்படி பேசலாமா அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆக மொத்த பாஜகவுக்கு தோல்வி பயம்ன்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அதனால தான் ஒரு படைபலமே இங்க இறங்கி இருக்கிறாங்க. ஏன் தமிழ்நாட்டை மட்டும் இப்படி போக்கஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், தமிழ்நாடு தான் பாஜகவுக்கு முதல் எதிரியா இருக்கு. அதனால தமிழ்நாட்டுல இவங்களை வந்து அகற்றிட்டு நம்ம ஃபுல்லா வந்துட்டா மற்ற மாநிலங்களை நம்ம ஈஸியா சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜக தமிழ்நாட்டை போக்கஸ் பண்ணி இறங்கியிருக்காங்க. இன்னைக்கு தேவேந்திர பட்னாவிஸ் வராரு, யோகி ஆதித்யநாத் வராரு, இன்னும் பல அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் எல்லாருமே இங்கதான் இறங்கி இருக்கிறாங்களே, தமிழ்நாட்டில் தான் போக்கஸ் பண்ணியிருக்காங்களே. ஸோ பாஜகவுக்கு தோல்வி பயம் வந்துருச்சு. சொந்த மாநிலத்திலிருந்து சொந்த கட்சி நிர்வாகிகள் தலைவர்கள் வந்து பிரச்சாரம் செய்யாதத வேறொரு மாநிலத்திலிருந்து வந்து பிரச்சாரம் செய்து இவங்க வின் பண்ணுவாங்களா அப்படி. இதெல்லாம் வந்து எப்படின்னா பாத்தீங்களா, எங்களுக்கு மகாராஷ்டிரா முதலமைச்சர் வந்தாரு, எங்களுக்கு வந்து உத்தரப்பிரதேச முதலமைச்சர் வந்தாரு, எங்களுக்கு மத்திய அமைச்சர் வந்தாரு, பாஜக மேலிட தலைவர் வந்தாரு, இப்படின்னு இவங்க பெருமை பாராட்டிக்கலாமே கண்டி. உண்மையிலேயே இவங்களால வந்து எதனா ஒரு விஷயம், அதுதான் முதலமைச்சர் அவர்கள் சொன்னாரு, நீங்க பாஜக ஃபுல் அண்ட் ஃபுல் இங்க இறங்கினாலும் இங்க வர முடியாது. எத்தனை சங்கிகள் கூட்டம் வந்தாலும் அத்தனை சங்கிகள் கூட்டத்தையும் நாங்க தவிடுபொடியாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார். ஸோ பாஜக எந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து நெருக்கடியில கொண்டு வராங்க, மக்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு பிளாக்மெயில் பண்றாங்க. ஏற்கனவே கல்வி அமைச்சர் இது மாதிரிதான் பிளாக்மெயில் பண்ணாரு. இன்னைக்கு மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் அவர்கள் ராம சீனிவாசனை நீங்க தேர்ந்தெடுங்க, நாங்க உங்களுக்கு மெட்ரோ திட்டம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்றாங்க. இல்லைன்னா உங்களுக்கு தர மாட்டோம், இதுதான் அவர் சொல்றாரு. நீங்க தேர்ந்தெடுத்தா தருவோம், இல்ல கட்டி தரமாட்டோம் அப்படின்னு. ஒரு சரி ஓகே, நீங்க ராம சீனிவாசனை மட்டும் தேர்ந்தெடுத்துட்டா உங்களுக்கு மதுரைக்கு முழுசும் உங்களுக்கு கொடுத்துருவாங்களா அப்படின்னா கொடுக்க முடியாது. அப்போ ஒருவேளை கேட்பாங்க, நீங்க ராம சீனிவாசனை தேர்ந்தெடுத்துட்டு, ஏங்க நீங்க ராம சீனிவாசனை தேர்ந்தெடுத்துட்டீங்க, நீங்க வந்து மதுரைக்கு மெட்ரோ திட்டத்தை கொடுக்குறீங்களே கொடுங்க அப்படின்னு சொன்னா, நாங்க மதுரை மாவட்டத்துல மட்டும் நாங்க கேட்கலங்க, பாஜக 27 தொகுதியில நின்றுச்சு, 27 தொகுதியில நீங்க ஜெயிக்க வச்சீங்களா, ஜெயிக்க வச்சீங்கன்னா தருவோம் அப்படின்னு மாத்தி பேசுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்றதான் இங்க யதார்த்தமான உண்மையா இருக்கு. ஸோ நீங்க என்ன மாதிரி பூச்சாண்டி காட்டினாலும், என்ன மாதிரி பிளாக்மெயில் பண்ணாலும், நீங்க யாரை மிரட்டி உருட்டினாலும் இங்க திராவிட மாடல் தான் அப்படின்றத திமுக தலைவர் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஆக மொத்த பாஜகவுக்கு தோல்வி பயம் வந்ததுனாலதான் ஒட்டுமொத்த படையே வந்து என்ன பண்றாங்க, இங்க இறங்கி இருக்கிறாங்க. சோ இவங்களுடைய பிரச்சாரங்கள், இவங்களுடைய பிரச்சாரத்துடைய யுக்திகள், இவங்களுடைய பிரச்சாரத்துடைய பேச்சுகள் மக்கள் மத்தியில எடுப்படுதா இல்லையா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.